வணக்கம் நேயர்களே! ஃபீபா இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே கூட நம் மத்தியில் மிஸ்ஸஸ் ஜோதி ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வெல்கம் மேம். இவங்க ரிட்டயர்ட் ஃப்ரம் பெங்களூர். அ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னா, அன்க்சைட்டி. ஸோ அன்க்சைட்டினா என்ன? இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அத பத்தி தான் இன்னைக்கு பேசலாம். வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் வெல்கம் டூ அவர் ஷோ. மை ஸோ ப்ளஷர். ம். ஓகே. மேம், நேரடியா நிகழ்ச்சிக்கு போலாம். மேடம், ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்துட்டு அன்க்சைட்டி வந்துட்டு ஒரு விடவே முடியாத ஒரு ஒரு சிம்ப்டம் ஒரு ஒரு சிம்ப்டம் இல்லாட்டி ஒரு பயம்னு சொல்றோம் இல்லைங்களா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்க்சைட்டினா என்ன? அத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அத பத்தி சொல்றீங்களா? ஆங்ஸைட்டி வந்து இட் வில் நாட் டிஃபரன்ஷியேட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ம். யாரையுமே அது இவங்களுக்கு குடுக்கலாம் ஆங்ஸைட்டி, ஆ. அவங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் இல்லவே இல்ல. ம். எந்த மாதிரி யார் மாரி ஜெண்டர் இல்ல, ஏழைன்னு இல்ல, ம். பணக்காரன் இல்ல, ம். இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி ம். எல்லாருக்கும் மனுஷனோட ஆங்ஸைட்டி இருந்தே ம். இருக்கும். ம். இப்போ ஆங்ஸைட்டி என்ன பொறுத்த வரைக்கும் when we are looking at from the time when we are children. ம்ஹ்ம். இப்போ புதுசா ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டின்னு போறோமா, ம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். அதுக்கும் முன்ன போனேனாக்கா, ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் டு கோ டு த மதர். ம். பிகாஸ் ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஆங்ஸைட்டி வேற வேற பார்க்காது. ம். ஜெண்டர் கூட பார்க்காது அது. ம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதில் என்னன்னா ஒரு மதர் ஆன உடனே ம். எப்படி இருக்க போறது என் குழந்தை? ம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ம். அந்த ஆங்ஸைட்டி இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த ஹோல் ஃபேமிலி ஆல்சோ இல்லையா? கரெக்ட். ஹஸ்பண்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ம். அவள் இப்போதான் உங்களுக்கு மெடிக்கல் லைனே தெரியும். ம். எல்லாம் தே மேக் இட் ஸோ கம்ஃபர்டபுள். ம். ஸோ ஆங்ஸைட்டிங்கிறது இது பொது, ம். எல்லாருக்குமே வரும் அது. ம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மதருக்கு அப்படி ஆன உடனே என்ன பண்றாங்க? ம். ஆங்ஸைட்டிக்கு ஸோ பீப்புள் ஆர் மேக்கிங் ஹர் ட்ரைங் டு பி ம். கம்ஃபர்டபுள். ம். அது ஃபர்ஸ்ட். ம். தென் த ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஆங்ஷியஸ். தட் ம். இஸ் ஒன் ஸ்டேஜ். நீங்க இப்போ ஸ்டூடெண்ட் அகெயின் இஃப் யூ கோ ஸ்டில் பிஹைண்ட் ம். ஸ்டூடெண்ட் லைஃப் எடுத்துக்கோங்க. ம். ஸோ அகெயின் ஐல் கோ பேக் டு த சைல்டு. ம். மதருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வில் கோ பேக் டு த சைல்டு. ஒரு சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னா யூ சீஸ் சில்ட்ரன் ஸ்டாண்டிங் அண்ட் ம். கிரைங் டுகெதர். ம். எல்லாம் ஒண்ணா நின்று அழும். ம். கரெக்ட்டுங்களா? ஒரு கரெக்ட். 2.5 வயசு 3 ம். வயசுனா அது பார்க்கறச்சே பாவமா தோணும். ம். ஆனா தட் இஸ் த வே த சைல்டு இஸ் ஹேண்ட்லிங். ம். இப்போ அழுது என்ன ஆகுது? நம்ம நினைக்கிறோம் அது அழுது வி ஹேவ் டு கன்சோல். தே லேர்ன் டு இன்னொரு குழந்தை அழறதப்போ பார்த்துட்டு தே ஸ்டாப். ம். அப்புறமா அது இன்னொரு குழந்தை அந்த அழ அழுதுட்டே இருந்தா யாரோ இன்னொன்னு போய் அதை சமாதானம். ம். அப்படி என்ன ஆகுதுனாக்கா தே ஆல்சோ லேர்ன் டு மேனேஜ். ஸோ ம். ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்ட்ஸ். திஸ் இஸ் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி இஸ் எ டிஸ்கம்ஃபர்ட். இங்கிலீஷ்ல சொல்ல போனா ம். அது ஒரு மாதிரி ஒரு உள்ளேந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஃபியர். ம். இட் மே பி ஆஃப் எனிதிங், ம். ஆஃப் தி அன்னோன் ம்ஹ்ம். ஆர் சம்திங் தட் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித். ம். ஏதோ உங்களுக்கு தெரியாது, புது விஷயம். ம். ஒரு இன்டர்வியூ போகணும், இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூர் சொல்லணும்னா நிஜமாக நான் சொல்லியே ஆகணும். ம். பெங்களூரில் இப்போ இந்த ஷோக்கு நான் வரணும்னா எனக்கு ஆட்டோ கிடைக்குமா இல்லையா, 1 ஹவர்க்குள்ளே போகலாமா, அது ம். கரெக்டாக அது ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ம். பிகாஸ் ஐ எம் ஒரு மாதிரி நம்ம டைம் மெயின்டைன் பண்ணுவோம் ம். இல்லையா ம். இங்கே இந்த ஸ்டூடியோவில். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்மால் ஆங்ஸைட்டிஸ் ம். தீஸ் ஆர். பட் நம்ம வந்து திஸ் இஸ் பேசிக்கலி ஆங்ஸைட்டி ம். அக்கார்டிங் டு மீ. அது போக போக அது விளைவு வந்து வேற 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 மாதிரி ஆகும். ஆஸ் யூ க்ரோ அப் இட் வேற வேற மாதிரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ம். ஆங்ஸைட்டி ம். திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் ஆங்ஸைட்டி நான் புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. ம். ம். ஐ ஓகே. ஹோப் ஐ எம் ஆன்சர்டு. எஸ், எஸ். வெரி வெல். ஸோ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது சிறு பருவத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் இல்லைங்களா? பட் இது நாளடைவுல சிறு குழந்தைகளும் சரி, வாலிப காலத்துல வந்தா இந்த அன்க்சைட்டி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ, ஒரு டிப்ரஷனுக்குள்ளேயோ தள்ளப்பட்டு சில நேரத்துல அவங்கள மரணத்தையே சந்திக்கக்கூடிய நிலைமை வந்துருது. ஸோ, அத எப்படி நம்போ ஐடென்டிஃபை பண்றது? அத நம்ம எப்படி சால்வ் பண்றது? அத பத்தி ஸோ சொல்லுங்க. இப்போ வாலிபத்தை பட்டு பேசலாம். ம். கரெக்ட்டுங்களா? ம். ஐ காட் யுவர் பாயிண்ட். ம். இப்போ பாருங்க சிறுவத்துலேருந்து வருது. ம். இப்போ ஹோம் ம். ஹோம் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ம். புரியுதுங்களா? ம். தட் இஸ் த வேர்ல்ட் விச் த சைல்ட் ஸ்டார். எல்லா ஒரு ஹியூமன் பீயிங்கும் ம். வீட்டில் இந்த வீடுன்னு நான் சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஐடியல் வீடுங்கிற மாதிரி நான் சொல்றேன். ம்ஹ்ம். இப்போ இப்போ கூட இன்னைக்கு கூட ஏழ்மை இருக்கவே இருக்கு. ம். அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வர பசங்களும் அப்படிதான். ம். அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் லெவலோட வராங்க. ம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஐடியலாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஹோம்லேருந்து வர ஒரு சைல்டை பற்றி தான் ம். பேசுகிறேன். ம். ஏன்னா நான் அது கம்பேர் பண்ண போனேன்னா அது ஒரு பெரிய டிபேட்டபிள் ம். சப்ஜெக்டே ஆகிடும். அது ம். சொசைட்டியில் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ம். கம்ஃபர்டபுள் ஹோம்ல அந்த குழந்தைக்கு ம். வெதர் கேர்ள் ஆர் பாய் ம். ஆங்ஸைட்டி ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் ம். கேர்ள்ஸுக்கு பியூபர்ட்டி. ம். பியூபர்ட்டி வரும்போது ரொம்ப பசங்களுக்கு பாடிலி சேஞ்சஸ் அது புரியாது. ம். அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது எப்படி இருக்கணும் ம். அண்ட் பயாலஜிக்கலி
டோட்டல் சேஞ்ச் இருக்கும் ம், டீன். ம், ம், ஆச்சா, அப்போ என்ன ஆகுது, அம்மாட்ட பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. சம் சில்ட்ரன் ஆர் பேசிக்கலி அவங்களுக்கு பை நேச்சர் அவங்களுக்கு எதுவே இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி சின்னதுலேருந்து வருது. அது ம், ம். சில பசங்களுக்கு அது சின்னதுலேருந்து ஒரு இன்செக்யூரிட்டிலே Correct. சொல்லணும்னா இன்செக்யூரிட்டிலேயே வராங்க பசங்க. ம், ம், அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுது, வளர 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 அவங்களுக்கு தே ட்ரை டு ஏலியனேட் தம், அப்படியே ம், தனிமை. ம், அந்த மாதிரி அவங்கள வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனிக்கணும். ம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ம், கேர்ள்ஸு அவங்களுக்கு என்ன சொல்லணும், இது நேச்சுரல், ம், இதை பற்றி பயந்துக்காது. ம், அப்புறம் உங்கள் கிளாஸில் எல்லாருக்கும் இருக்கும், டீச்சர்கிட்ட பேசணும். ம், அப்புறம் பசங்க சில பசங்க சிலர்கிட்ட தான் பேசுவாங்க. ஸோ ம், அந்த பொண்ணை கவனிக்கணும். ம். வாட் வி கேன் டூ, ஐ எம் டெல்லிங் த ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் அ சொல்யூஷன் ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட். அப்போ என்னது, அந்த குழந்தை இப்போ ஒரு சம் ரிலேட்டிவ் கிட்ட ஃப்ரீயாக இருப்பாங்க, ம், ஃப்ரெண்டோடைய அம்மா கிட்ட ஃப்ரீயாக இருப்பாங்க, ம், இல்லை அப்பா கிட்டே ஃப்ரீயாக இருப்பாங்க, ம், அம்மா கிட்ட கொஞ்சம். சம் கேர்ள்ஸ் ஆர் லைக் தட். ம், அதை கண்டுபிடிச்சி கொஞ்சம் அவங்களுக்கு யூ ஹேவ் டு மேக் தெம் ஃபீல் இமோஷனலி ம். கம்ஃபர்டபுள். கரெக்ட். அது கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற அந்த இதை ம், தனியாக உட்காத்தி வச்சுன்னு என்ன உனக்கு என்ன ஆயிருக்கு, வை ஆர் யூ அலோன், ம்ஹும். நீ ஏன் மிங்கிள் ஆக மாட்டேங்கிற, ம், அப்போ புரியும் ம், அது. செகண்ட், பாய்ஸ். ம், பாய்ஸ் என்னன்னாக்கா தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மச். ம், வீட்டிலேருந்தே அவங்களுக்கு எக்ஸ்போஜர் ஜாஸ்தி இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கும் பியூபர்ட்டிக்கு சேஞ்சஸ் இருக்கும், ம். பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். ம், பட் அவங்களுக்கு என்னன்னா, உள்ளேருந்தே ஒரு மேஸ்குலினிட்டி, ம், தே வாண்ட் டு, முன்னிலேருந்தே அவங்களுக்கு ஒரு மாதிரி காங்கரிங் டைப் ஆட்டிடியூட் ம், இருக்கும், ம், ம். டாமினேட்டிங் ஆட்டிடியூட். அது சூழ்நிலை, சொசைட்டி இஸ் ஆல்சோ லைக் தட். மை பாயிண்ட் இஸ், ரெண்டு பேருக்கும் எந்த ரிலிஜன் ஆனாலும், ரிலிஜன் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கம்ஃபர்ட். ம், அது வீட்டில் ஒரு சூழ்நிலையில் முள்ள 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 யூ மஸ்ட் இன்ட்ரடியூஸ் அவங்களுக்கு. ம். இல்லை இது யூஷுவல், ம். இது நேச்சுரல். ஸோ வாட் எவர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், ம், நீ கண்ணு மூடின்னு உட்காந்துட்டு வாட் ஆர் த தாட்ஸ் தட் ஆர், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலிஜன், ம், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மெடிஷன். கண்ணு மூடின்னு உட்காரும்போது வாட் இஸ் தட் விச் இஸ் டிஸ்டர்பிங் யூ. ஓகே. 5 minutes உட்காந்தாக்கா இட் இஸ் பட் வெரி நேச்சுரல். கண்ணு மூடி உட்காந்திங்கன்னா இட் வில் கம். ம், ஓ எனக்கு இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம், ஓ இல்லை எனக்கு அவள் என்னவோ சொன்னா எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இன்னைக்கு பஸ் கிடைக்குமோ இல்லையோ, ஓகே. so many things will be there. ம், அதை பேசணும். அதை ம், பேசுகிற அந்த இது ஃப்ரெண்ட்லியாக ஒரு பர்சன், ஒரு ம். அடல்ட், ம், நம்மளும் we have gone through இல்லையா, ம். அதை கவனித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் we must try to do that என்னோட ஃபீலிங். கரெக்ட். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி இப்போ நம்ம வாலிப காலத்தில் எந்த மாதிரி ஒரு அன்சைட்டி வருது? ஸோ இப்போ வாலிப காலத்துலேயே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு இப்போ நவ் அகாடமிக் ஸ்டார்டட். ஸோ ப்ரெஷர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் தான். இப்போ நம்ம பயாலஜிக்கல் பார்த்தோம், அவங்களுடைய இது பார்த்தோம். பட் எஜுகேஷன் வைஸ் ஆஸ் அ யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த மாதிரி அன்சைட்டி வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறது தான், காம்படிஷன் கம்பேரிசன் தான் அது ஒரு அந்த அன்சைட்டிக்கு தள்ளப்படுறோம். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி நம்ம கான்கர் இப்போ பண்ணலாம்? 2 லெவல்ஸில் நான் சொல்லணும். ம். பேரண்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ம்ஹும். பேரண்ட் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா ம். அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கோங்க. ம், ரொம்ப முக்கியம் அது. ம், குழந்தைங்களையே சின்னது பெருசுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை கம்பேர் பண்ணாதீங்க. ம், ஃபஸ்ட்டு திங், குழந்தைங்க ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் சைல்டு, யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ம். ஃபர்ஸ்ட். அப்புறமா ஒரு குழந்தையில் இருக்கிற குட், அப்புறமா அகடமிக்ஸ் மட்டும்தான் லைஃப்லன்னுட்டு ஐ டோன்ட் அக்ரி. ம், இப்போ இருக்கிறதுல என்னன்னா கைண்ட்னஸ், ம்ஹும். வேல்யூஸ், ம், அதுக்கு நீங்கள் ரிலிஜனே பார்க்க வேண்டாம், வேல்யூஸ் முக்கியம். ம், ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு என்ன வேல்யூ சொல்லி கொடுக்கணும். ம்ஹும். இட்ஸ் ஆல் ரைட், ஃபெயிலியூர் இஸ் ஆல் ரைட். ம், மெயின் மேடம், ஃபெயிலியூர் இஸ் ஆல் ரைட், இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லி கொடுக்கணும். வெரி குட். ம், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் எ பேரண்ட் ஹஸ் டு டு. ம், பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் இது. ம். அவங்களே எவ்வளோ ஃபெயிலியூர்லேருந்து தானே வந்திருக்காங்க. Correct. அது எப்படி நீங்கள் ஒன் ஷாட்ல எல்லாம் ஆடணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லைங்களா? ஆமா. அதுவே ப்ரெஷர். ம், உங்கள் ஆங்ஸைட்டியை ம், குழந்தை மேலே போடாதீங்க. செகண்ட் பாயிண்ட், ம், உங்களால் ஏதோ அச்சீவ் பண்ண முடியலையா, ம், அதனால இது இப்போலேருந்து நான் பண்ணி வந்தேன்னா எங்க ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகே. சும்மா ஒரு மாதிரி சொல்கிறேன், ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது, நான் இல்லை என் குழந்தை ஸ்விம்மிங் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே. மேபி த சைல்ட் வாண்ட்ஸ் டு லேர்ன் கிட்டார், ம்ஹும். புரிஞ்சுக்கோங்க. ம், ஒரு நாள் உட்காந்து புரிஞ்சுட்டு, தெர் இஸ் சோ மெனி திங்ஸ், எவ்வளோ இருக்கு இல்லையா, ஆமா. அதை புரிஞ்சுட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி, மோஸ்ட் சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க. இப்போ சைல்டு ம், என்ன பண்ண, சில்ட்ரன் என்ன பண்ணணும், ஒரு சிம்பிள் டாக்டிக் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ம்,
பசங்களுக்கு இது. ம். இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வருது. ம்ஹ்ம். இதுதான் நான் ஐ டெல் ஆல் த சில்ட்ரன் பிகாஸ் ஐ எம் இன்டு ம். அவுட் ஆஃப் பேஷன் ஐ எம் டீச்சிங். ம். ஐ வாஸ் நாட் எ டீச்சர், ம்ஹ்ம். பட் இப்போ பேஷன்னால நான் பசங்களுக்கு ம்ஹ்ம். கொஞ்சம் என்னென்னவோ சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன சொல்றேன் நான் பசங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மானிட்டரிங் வச்சுக்கணும். ம். ம். யாரையும் கேட்காதீங்க. ம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு 6 சப்ஜெக்ட்ஸ்ல என்ன மார்க் வந்தது. ம். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எனக்கு 35 வந்திருக்கலாம். ம். நெக்ஸ்ட் 36 வரணும். ம். 35க்குன்னு கம்மி வரக்கூடாது ஓகே. ஒரு சப்ஜெக்ட்ல. இன்னொரு சப்ஜெக்ட் 17 வந்துன்னு 65 வரக்கூடாது. 71 கூட வரலாம். ம். அப்படி நீங்க இது 9ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்றேன். சின்னதுக்கு பாவம் அது புரியாது. 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் புரியும். ம். இப்படி நீ செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அப்படின்னா நான் 95 ஏக்தம் போக முடியாது இல்லையா? ஒரு ரேடியா நம்ம கார் ஓட்ட முடியுமா? முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் நடக்கணும், அப்புறமா தானே ஓட முடியும். அப்படி ஸோ 60%லேருந்து 62 போங்க, ம்ஹ்ம். 63 போங்க. ம்ஹ்ம். அப்புறமா நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ம். திஸ் இஸ் a வெரி குட் மெத்தட். ம். அது இட் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ. ஐ ஹவ் டோல்ட் மை ஃப்ரெண்ட் அவ்வளோதான். அவள் சொல்கிறப்போ அந்த பசங்க கிட்ட பேசுகிறப்போ நாங்கள் இப்படி தான் பேசுகிறோம். ம்ஹ்ம். நீ ஒரேடியா டோன்ட் எய்ம் இட் சம்திங் விச் யூ காண்ட் அச்சீவ். உங்களால் இப்போ இன்னைக்கே நான் 5 கிலோமீட்டர்ஸ் சம்திங் விச் யூ காண்ட் அச்சீவ். உங்களால் இப்போ இன்னைக்கே நான் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுறேன்னு நினைக்கக்கூடாது. ம். 1 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், ம். 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர். இப்போ இந்த டெஸ்ட்டில் நான் இவ்வளோ வாங்கினேன். ஓகே, மேத்ஸில் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் நான் 51 வாங்கணும். ம்ஹ்ம். இங்கே நான் -+ தப்பு பண்ணியிருக்கேன். ம். அப்படி நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? கோல் கூட அச்சீவபிள் கோல் வச்சுக்கணும். ஓகே. நம்மளால எது முடியும். ம். திஸ் இஸ் மை சஜஷன் டு சில்ட்ரன். ஓகே. வெரி நைஸ்லி டோல்ட். இப்போ அன்சைட்டி ஒரு அகாடமிக்ல பார்த்தோம். ஸோ அன்சைட்டி வந்துட்டு அகாடமிக்ல மட்டும் இல்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ சப்போஸ் அகாடமிக்ல தெல் பி வெரி குட். பட் மத்த விஷயத்துல வந்துட்டு பயந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் கூட அவங்களால எப்படி ஐடென்டிஃபை பண்ணி how to overcome anxiety அது சொல்றீங்களா? அது சைல்டு யூ டாக்கிங் அபவுட் I'm ஹவ் த talking சைல்டு. about child to teenage, teenage to youngsters, young adult மாதிரி. யங் அடல்ட் என்ன பண்ணனா மெயின்லி இப்போ நீங்க வெரி குட் எக்ஸாம்பிள். ம். நான் எத்தனையோ பசங்க பார்த்துருங்க, ம். அகாடமிக்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ம். கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பி 0. ம். அது எதுனால சொல்லுங்க? ம். வீட்டில் அந்த ப்ரெஷர். ஓகே. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அகாடமிக்ஸ் மட்டும்தான் ஒண்ணுமே இல்லை, இங்க பேரண்ட் ரோல் ம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். பட் அஸ் அ சைல்டு ம். இப்போ யங் அடல்ட்ஸ்க்கு எப்படின்னாக்கா, ஓகே எங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, அரவுண்ட் மீ என் சுற்றில யார் இருக்காங்க, அவங்களாம் இவ்வளோ அகாடமிக்ஸில் 90% வாங்கலைன்னா கூட சிரிச்சுட்டே இருக்காங்களே, இப்போ எவ்வளோ நல்லா ஆடின்னு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஏன் நம்ம இப்படி இல்லை, கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ். ம். ம். எல்லாருக்கும் அது கெப்பாசிட்டி இருக்கும். ம். நம்ம அது தட்டி எழுப்பணும். ம். நான் அகாடமி அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ம். ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். காத்தால எழுந்த உடனே கண்ணாடியில் பார்க்கணும். ம். இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல நான் சொல்லி தருவேன். ம். யூஸ்வலி ம்ஹ்ம். கண்ணாடிக்குள்ள பார்த்துட்டு யூ ஹேவ் டு டாக் டு அவர் செல்ஃப். ம். இன்னைக்கு நான் வாட் இஸ் வரியிங் மீ, எனக்கு என்ன இன்னைக்கு எழுந்த உடனே எந்த சப்ஜெக்டா, இல்லை அவள் பேசுறதா, இல்லை நான் அந்த டீச்சர் கிட்ட பேசுறதா, இல்லை எனக்கு இன்னைக்கு டிபேட் பண்ண சொல்றாங்களா, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கேன். அப்படியா, சரி, ஸ்டேஜ் ஃபியர் இஸ் பாதரிங் மீ. அதை ஐடென்டிஃபை பண்ணு. ம். அது உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட பேசணும். அதை பத்தி கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். உள்ளே மனசுக்குள்ளேயே வச்சுட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ம். நாளைக்கு நீங்க தான் சஃபரர். அது இன்னைக்கு சின்னதா ஒன்று நடந்து நாளைக்கு பெரிய மரம் ஆயிடுது. ம். அப்புறமா நீங்க அகடமிக்ஸ்ல என்ஜினியரிங்ல எல்லாம் பண்ணுவீங்க, கம்பெனிக்கு போவீங்க, ம்ஹ்ம். யூ ஹேவ் நாட் டச் தட் ஆஸ்பெக்ட் அட் ஆல். அது அப்படியே வேண்டாம் 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 அப்படியே பண்ணிட்டு போகுது. சடன்லி யூ ஆர் ஆஸ்ட் டு ஸ்பீக். ம். அப்போ ரொம்ப கஷ்டம் ஆகும் இல்லையா? கரெக்ட். அதனால அப்புறமா இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, ம். இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்கணும். ம். அது ரொம்ப இருக்கு லைஃப்ல. ஓகே. இன்னொருத்தரை பார்த்து நம்ம தப்புனாலும் சரி, சரினாலும் சரி, அவங்க அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு இந்த தப்பு பண்ணிட்டு நம்ம அது பண்ணக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம். இது 2 டீனேஜர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்சர்வ் பண்ணணும். அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ். செல்ஃப் அனாலிசிஸ் அதுவும் எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. எதுவுமே நான் எல்லாத்துலேயும் சரி என்னத்துலேயும் சரி, அந்த தட் இஸ் ஆல்சோ பேட். அது எக்ஸ்ட்ரீம். அது அப்படியும் பண்ணக்கூடாது. ம்ஹ்ம். நம்ம என்னவா இருக்கோமோ நான் என்ன அதான் கண்ணாடியில் பார்க்கணும். ம். கண்ணாடியில் பார்க்கும்போது ஐ எம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? கரெக்ட். என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. கண்ணாடி போய் சொல்லுமா? போய் சொல்லாது. நம்மளை பார்க்கும்போது அது நீ இது இல்லை நீ இதுன்னு சொல்லுமா? சொல்லாது சொல்லாது. இல்லையா?
நீ கோவம் பார்த்தீங்கன்னா கோவம் தான் காமிக்கும். அப்படி கண்ணாடி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மிரர் இஸ் மை பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். வெரி நைஸ்லி டோல்ட். மேம் நீ கோவம் பார்த்தீங்கன்னா கோவம் தான் காமிக்கும். அப்படி கண்ணாடி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். மிரர் இஸ் மை பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். வெரி நைஸ்லி டோல்ட். மேம் இப்போ வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் வேஸ் எந்த மாதிரி ஒரு அஹ், அஹ், எப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு ஃபியர் வந்தால் anxiety வந்தால் பார்க்கலான்ட்டு. பட் இஸ் தேர் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உங்களை பொறுத்த மட்டும் இல்லை எதனா சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உண்டா anxiety பற்றி? பட் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒரு வேஸ் ஹவ் டு ஃபைண்ட் த வேஸ் எந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம எப்படி அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீக்கணும் அதை பற்றி சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைக்கலாஜிக்கல் ம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் ஆங்ஸைட்டி வருமான்ற ம் உங்கள் கொஸ்டின். கரெக்ட். இது வந்து மெடிக்கல் லைன் போனால் நான் மெடிக்கல் இது இல்லை, ம்ஹும். பட் நான் பார்த்ததுல இட் இஸ் கரெக்ட். ம் ஏன்னா சப்கான்ஷியஸ்ல நமக்கு ஏதோ ஒன்று ஹர்ட் ஆயிருக்கும், ம் அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாம அது ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா மாறலாம். ம் 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 இட் இஸ் பாசிபிள். ம் அப்புறமா அது வந்து இன்னொன்னு சொல்றேன், ரொம்பவும் நம்ம அது மேல இந்த காலத்துல ஐ திங்க் டூ மச் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு அந்த ம் விஷயத்து மேல. சென்சிட்டிவ் ஆயிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சென்சிட்டிவ் அப்ரோச். ம் சின்ன சின்ன விஷயமும் கெட்டிங் டோட்டலி அஜிடேட்டட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. பட் முன்னெல்லாம் பாருங்க, நீங்க ம் நாங்கெல்லாம் வளர்ந்த டைம்ல ம்ஹும். எத்தனையோ பேர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால திட்டுவாங்க நம்மள. அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்து அது ஒரு ஆங்ஸைட்டி பண்ணிட்டு ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சின்னு போற வரைக்கும் எல்லாம் மை இல்ல மதர் வுட் நாட் ஹேவ். இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்க இல்லையா? அது கரெக்ட். மாதிரி பேரண்ட்ஸ் ஆல்சோ சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணக்கூடாது. ஓகே. தட் வில் ஹெல்ப் த சைல்டு ஆல்சோ. சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்ட் கொடுக்கும் அது. ம் ம் அந்த பயம், அந்த வெளியில யாரோ திட்டுனாங்க அப்படியா போனா போறதுன்னு ஒரு நான் அக்கம் பக்கம் ரிலேட்டிவ்ஸ் ம் அப்படிலாம் சொன்ன அது கொஞ்சம் எல்டர்ஸ் எஸ்பெஷலி அது எதுக்கு அந்த இது வந்துட்டு இருக்குன்னு ம் அனலைஸ் பண்ணும். ம் சும்மா சப்போர்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், பஸ்ஸில் உட்காந்துருக்கப்போ ஒரு பொண்ணு, ஷீ இஸ் வெரி டால், இவ்வளோ ஒரு எல்டர்லி பர்சனுக்கு விடுமாங்கிறப்போ அந்த குழந்தை நான் எழுந்திருக்க மாட்டேங்கிறது. ம் அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்? த ம் மதர் ஹெஸ் டு சே போனா போறதுமா வயசானவங்க விட்டுணும். ம் பட் அதை விட்டுட்டு இல்லை என் பொண்ணு எழுந்திருக்க மாட்டேங்கிறா, அது தப்பு இல்லைங்களா? ம் திஸ் இஸ் வேல்யூ. ம் ப்ளஸ் அந்த குழந்தைக்கு இப்படி எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், சீட்டு விட்டு கொடுக்கணும், நீ பரவாயில்ல நீ நிற்கலாம், ம் எவ்வளோ விஷயம் வருது கரெக்ட் பாருங்க. கரெக்ட் கரெக்ட். அது மாதிரி எல்டர்ஸுக்கு அந்த ரோல் இருக்கு. ம் இது சப்கான்ஷியஸ் லெவலில் வர அந்த சைக்கலாஜிக்கல் ம் டிஸ்கம்ஃபர்ட். நான் ஹவு டு ஹேண்டில்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது போக போக கவனிச்சு யாரோ ஒருத்தர் எதுக்குமே நம்ம வந்து we have to have a stable mind கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ம் ஆங்ஸைட்டி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்னாக்கா we should also analyze the other person. ம் அந்த இன்னொருத்தரை பற்றி யோசிக்கிற அந்த இதை ஃபீலிங்கை வளர்த்தணும். ம் அப்போ அது என்ன ஆகும்? ஓ மை ஃபீலிங் ஒன்லி இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் எவர் ஐ ஃபீல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போ ரோட்டில் அந்த ஆட்டோக்காரன் அடிச்சுட்டா ஏன் அதான் எனக்கு தட் இஸ் நாட். நீயும் தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லையா? 50-50 அப்ரோச் சொல்லி கொடுக்கணும். ம் மேபி யூ ஹவ் கமிட்டட். கோவம் வர்றது நியாயம்தான். ம் ரோடு அவனும் கூட தான் அவன் வந்துட்டு இருக்கான், ரோடு இஸ் பேட், ம் போனா போகிறது அவ்வளோதானே. ம் ஓகே, அவங்ககிட்டே சொல்லிட்டு ஓகே அவன் சாரி சொன்னானா, ம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது அம்மா சாரி ஹேள்தான், அப்போ நீ யூ கூட கெப்ட் குவைட் இல்லையா? ம் சாரி சொன்னா கூட இல்லை நான் see I'm telling these kind of things also can help ஸ்ட்ரெஸ் லெவலை கொஞ்சம் குறைக்கலாம். அப்படின்னு ஏன்னா ம் லைஃப் இஸ் இட் செல்ஃப் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தீஸ் டேஸ். கரெக்ட் கரெக்ட். அது ஒத்துக்கணும் இல்லையா? வெதர் யூ அப்சல்யூட்லி லைக் டு யூ வாண்ட் டு. நீ வந்து ஐ எம் நாட் அ சோஷியல் பர்சன், நான் இதில் தனியாக இருக்கேன் அப்படி வாழ முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? திஸ் ம் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் கரெக்ட். இல்லையா? மேம் நீங்கள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. உங்களுடைய எக்ஸாம்பிள் அதாவது உங்களுடைய லைஃப் பற்றியே சொன்னீங்க. உங்களுக்கு பெரியவங்க சொன்னா ஸோ அதே ஒரு ஆடியன்ஸுக்கு ஃபைனலாக நம்ம உங்களுடைய அட்வைஸ் ஸோ ம் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டா ம் இப்போ அன்சைட்டின்னு ஒன்று வரும், அது வந்து நம்மளால தடுக்க முடியாது, ம் பட் அது வந்தால் நம்ம அதை மேற்கொள்ள முடியும், ஒரு பாசிட்டிவ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. எடுத்துக்க முடியும். நல்லா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வாட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் தட் யூ கேன் கிவ் டு ஆர் வியூவர்ஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் anxiety, அதாவது நம்மளுடைய வியூவர்ஸுக்கு anxiety ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒன்று என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆங்ஸைட்டி ம் பாருங்க, இட் வில் பி வெரி ராங். ம் நம்ம வந்து இப்போ somebody is going, I have to tell this, யாரோ ஒன் உமன் யூனோ பீப்புள் they find it very difficult. டொமெஸ்டிக் வயலன்ஸில் எடுத்துக்கலாம். எப்படி ஓகே. அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கா they will find நான் சொல்கிறது ஒன்றுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ம் 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 கரெக்ட். ஸோ நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை எனக்கு ம் அந்த மாதிரி அவங்களுக்கு. ம் ம் பட் ம்
இது நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ம். ஜெனரலா இருக்கிறது. ம். ஒரு ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் எடுத்து நான் சொல்ல முடியாது. கரெக்ட். அதுக்கு வேற லெவல்லே இருக்கும் அதுக்கு. ம். பட் ஜெனரலா நான் பேரண்ட்ஸுக்கு அண்ட் யங் அடல்ட்ஸுக்கு Young சொல்றது என்ன, எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற அவசியம் இல்லை Yeah. லைஃப்ல. கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கலாம். ம். அப்புறமா இன்னொன்னு என்னன்னா, ஏதோ ரொம்ப இட் இஸ் டிஸ்டர்பிங் மீனா கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். ம். அப்புறமா பெஸ்ட் சொல்யூஷன் டு 9th ஸ்டாண்டர்ட் நான் இது பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ம். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க ஏதோ ரொம்ப இட் இஸ் அப்செட்டிங், யூ ரைட் அபவுட் இட். ம். எழுதிட்டு ஆஃப்டர் 1 hour யூ ரீட் இட், ம். tear it and throw it. ம். That really helps. Correct. It really helps students. அப்புறமா ஈவன் தோ பேரண்ட்ஸ் ஆல்சோ எல்டர்ஸ் ஆல்சோ கேன் ட்ரை தட். அது எழுதிட்டு உங்களுக்கு என்ன பாஷையில் எப்படி தோன்றதோ எழுதிட்டு அழுக வருதா, அழுது எழுதினீங்க. எங்கள் அம்மா போனப்போ ஐம் டெல்லிங் யூ ம். ரொம்ப அழுக வந்துட்டு இருந்தப்போ யாருக்கு இருக்கு டைம். ம். ம். ஸோ ஐ ரோட் இட் டவுன், அப்புறமா ஐ த்ரோ இட். தட் ஹஸ் ஹெல்ப் மீ. வெரி நைஸ் மேம், தேங்க்யூ. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@fibaindia.org. நன்றி.